புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி அவர்கள் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோடு, பள்ளிக்கூடம் மெயின் ரோடு, பள்ளிக்கூடம் முதல் குறுக்கு வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, சகாய மாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி போன்ற பகுதிகளில் உள்ள 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகளை வழங்கினார். மேலும் பரிசுகளை வழங்கும் போது மாணவ மாணவிகளிடம் பேசும்போது இது போன்ற இன்னும் மேன்மேலும் படித்த சிறந்த மதிப்பெண்கள் பெற்று பயிலும் பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் நற்பெயரை பெற்றுத்தர மாணவ மாணவிகளை வாழ்த்தினார். மேலும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியின் போது உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 56,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சார்பில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் தியாகப்பிள்ளை நகர் மேற்கு பகுதி விரிவாக்கத்தில் 29,41,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் மூலக்குளம் பகுதி திருமலை தாயார் நகர் தெற்கு பகுதியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிகளையும், அதேபோல் மூலக்குளம் பகுதி பாப்பன் சந்து மற்றும் ஸ்ரீ உத்து காட்டம்மன் நகர் பகுதியில் 6,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கனிவரதன், இளநிலை பொறியாளர் சிவக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பதினொன்றாம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கோர்க்காடு பகுதியில் இயங்கி வரும் மாரல் வித்யா மாந்திர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி வெள்ளினூர் கோர்க்காடு பகுதியில் இயங்கி வரும் மாரல் வித்யா மாந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 11ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் தேர்வெழுதிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு மாணவி ஜெயஸ்வேதா 600க்கு 510 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், 10ஆம் வகுப்பு மாணவர் கிரிதரன் 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் பிடித்துள்ளனர். மாணவி சுஷ்மிதா 442 மதிப்பெண்கள் பெற்று 10ஆம் வகுப்பில் 2ஆம் இடத்தையும், திவ்யாஸ் 434 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும், சீரில் ரோமண்ட் 430 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் சந்திரமோகன், பரணிதரன், நித்யஸ்ரீ, ஷேக் கமல் பாட்ஷா, ஐஸ்வர்ய லட்சுமி ஆகிய மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் அவர்களும் பள்ளியின் முதல்வர் ரத்தினபிரியா அவர்களும் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். நடிகர் அஜித் பிறந்தநாளை ஒட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நடிகர் அஜித் பிறந்தநாள் ஆண்டுதோறும் அவரது ரசிகர்கள் சார்பாக புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர்.
அந்த வகையில் இவ்வாண்டு மே 1 அன்று அஜித் பிறந்தநாள் நினைவொட்டி இன்று தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக தலைவர் ராஜ் தலைமையில் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் தலைவர் ராஜ் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளர் காமராஜர், தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் செந்தில் கவியரசன், அழகு சூர்யா, அகஸ்தியன், நெப்போலியன், மாவீசன் குமார் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாதம் பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைத்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்திய ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவராகிக்கு சித்திரை மாதம் பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்காய், பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணாம்பிகை நகையால் அபிஷேகம், பூர்ண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. மாதத்தில் ஒருமுறை பஞ்சமி திதி காதத்தில் அன்னை வராகி வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல் செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபசாகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளியை தொடர்ந்து 100% வெற்றியினை SSLC பொதுத்தேர்வில் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. கூடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப்பள்ளியை தொடர்ந்து 100% வெற்றியினை SSLC பொதுத்தேர்வில் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. சரண் பிரசாத் 483 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். விஜயலட்சுமி 478 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மதுமிதா 473 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். பள்ளியின் பாட வாரியாக பெற்ற மதிப்பெண்கள்: தமிழ் 97, ஆங்கிலம் 99, கணிதம் 97, அறிவியல் 99, சமூக அறிவியல் 96. முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் பூங்கொத்து கொடுத்தும், நிர்வாகி அஞ்சலாட்சி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும், சேர்மன் குருராஜ் இனிப்பு வழங்கியும் பாராட்டினர். வெற்றிக்கு பாடுபட்ட இருபால் ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர். பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் நமது பள்ளியிலேயே சேர்ந்து மேலும் சாதனை புரிய மாணவர் பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடப்பட்டது. ஓகே சார். மேடம் ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். சரிங்க.
ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே மேடம். ஊக்கப்பட்டு இதுகாரும் இந்த கிராம பகுதியிலே கல்வி சேவையை செய்து தொடர்ந்து 100% வெற்றியினை SSLC பொதுத் தேர்வில் தந்து வருகின்றோம். இதற்கு கடந்த 43 ஆண்டு காலமாக நம்முடைய பள்ளிக்கு சிறந்த ஒத்துழைப்பை நல்கி வரக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த சமயத்தில் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சாதனைக்கு அயராது பாடுபட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் இதற்காக அல்லும் பகலுமாக நன்கு படித்து இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் அவர்களுக்கு உரிய வாழ்த்துக்களையும் வழங்குகின்றோம். மேலும் இந்த ஆண்டு நம்முடைய இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த 10ஆம் வகுப்பு பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கல்வி நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த பள்ளி பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கிய பள்ளி. எனவே 10ஆம் வகுப்பில் பயின்றிருக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் தொடர்ந்து நம்முடைய பள்ளியிலேயே படித்து பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய மாணவ செல்வங்களை சிறப்பான முறையிலே உயர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவார் என்கின்ற வேண்டுதலோடு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பாவனர் நகரில் சிறிது நேர மழைக்கு வாய்க்கால்கள் அடைப்பால் சாலைகளில் கழிவுநீர் ஓடியது. அதனை சரி செய்ய வழக்கறிஞர் சசிபாலன் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் கோடைக்கால துவங்கியதில் இருந்து வெயில் சுட்டெரித்து வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று மாலை கனமழை பெய்தது. இதனால் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாவனர் நகர் முதல் கிராஸ் மற்றும் 4ஆம் கிராஸில் தாழ்வான பகுதிகளில் மழைநீரும் கழிவுநீரும் சேர்ந்து சாலைகளில் ஓடி பொதுமக்களுக்கு கடும் இன்னல்களை கொடுத்தது. இதனை அறிந்த உழவர்கரையின் தொகுதியின் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாததாக இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பழக்கம் வச்சுருக்காங்க. மழை இல்லைன்னா அப்படி தட்டி போகுது. ஒரு மறிவு பண்ண வேலை எல்லாம் இதான் மழை தெரிஞ்சுது.
சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் சாதனை. சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக மதிப்பெண்கள் பெற்று மாபெரும் தேர்ச்சி சாதனை படைத்துள்ளது. பாரதி பள்ளி 36 ஆண்டுகளாக கல்வி பணியை சிறப்பாக செய்து வருகிறது. நடந்து முடிந்த பொதுத் தேர்வு 51 மாணவர்கள் எழுதினார்கள். அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். பள்ளி அளவில் எஸ். ஹரிஷ் 489ற்கு 500 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தையும், வித்யாஸ்ரீ 486 மதிப்பெண்களையும் பெற்று 2ஆம் இடத்தையும், எம். பரணிதரன், கொடிமலர் 479 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பள்ளி அளவில் உயர் மதிப்பெண்கள் 475 மதிப்பெண்களுக்கு மேல் 8 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 9 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 14 மாணவர்களும், 350 மதிப்பெண்களுக்கு மேல் 12 மாணவர்களும், 300 மதிப்பெண்களுக்கு மேல் 5 மாணவர்களும் பெற்றுள்ளனர். பாட வாரியாக உயர் மதிப்பெண்கள் தமிழ் பாடத்தில் 98 மதிப்பெண்களும், ஆங்கில பாடத்தில் 99 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 99 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 96 மதிப்பெண்களும், சமூக அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்களும், பாடத்தில் 10 மாணவர்களும் மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். பள்ளி இவ்வாண்டு மட்டுமின்றி கடந்த ஆண்டுகளிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்து சாதனை படைத்து வருகிறது. பள்ளியில் எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. குறைந்த கல்வி கட்டணத்தில் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தேவையை சிறப்பாக செய்து வருகிறோம் என்றனர். தொடர்ந்து நமது பள்ளியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் 2 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அமர தியாகி அண்ணாமலை முதலியாரின் 100வது பிறந்தநாள் மற்றும் சரஸ்வதி வைத்தியநாதன் எழுதிய விழுதின் அர்ப்பணம் சிறுகதைகள் நீங்காத நினைவுகள் என்று 2 நூல்கள் வெளியீட்டு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் விசாலாட்சி, விஜயலட்சுமி, மண்ணாங்கட்டி ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்திசைக்க, நித்யஸ்ரீ, சஞ்சனா, கிருத்திகா நடனமாடினர். தொடர்ந்து ஜவஹர் வைத்தியநாதன் வரவேற்புரையாற்ற ரமேஷ் ஜூலியன் படங்களை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி முனைவர் பாரதி தலைமை உரையாற்ற கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பேராசிரியர் புவனேஸ்வரி, ரகுராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு 2 நூல்களையும் வெளியிட்டார். இந்த நூல்களை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து முத்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் சண்முக சுந்தரம் பாராட்டுரையாற்ற செந்தமிழ் செம்மல் கலைமாமணி சீனு வேணுகோபால், தென்தமிழ் தென்றல் வழக்கறிஞர் கோவிந்தராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நூல் ஆசிரியர் சரஸ்வதி வைத்தியநாதன் ஏற்புரையாற்ற ஸ்ரீதேவி, ஜவஹர் பிரமீளா, மேரி தொகுப்புரையாற்ற பாவலர் மதன் நன்றி உரையாற்றினார். மிகவும் சிறப்பான இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கும் உங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். மனசுக்குள்ள ஒரு எழுச்சி வந்துருக்கிறதுனால உங்களிடம் நான் பேசினேன். அண்ணாமலையார் 100வது ஆண்டு விழா கொண்டாடுகிற பெற்றோர்களை நினைத்து கொண்டாடுவது பெண்களின் சிறப்பு, அதிலும் சரஸ்வதி வைத்தியநாதன் அம்மா அவர்கள் இவங்களுக்கான விளக்கத்தை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து சென்ற சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு கவிதை புறம்போக்கு இடத்தில் இருந்த வீடுகளை சாலை விரிவாக்கத்திற்காக தரைமட்டமாக இடித்து அகற்றம். 25 நாட்களாக வீடுகள் இல்லாமல் தார்பாய்களை அமைத்து மக்கள் வாழ்ந்து வரும் அவலம். கண்டும் காணாமல் இருக்கும் அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சாலை செட்டிக்குளம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 45 ஆண்டுகளாக சாலை ஓரம் அரசின் புறம்போக்கு இடத்தில் வசித்து வருகின்றனர். சாலை ஓரமுள்ள ஆக்கிரமிப்புகளால் அடிக்கடி அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் விபத்து ஏற்படுவதாலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்றும், போக்குவரத்து மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தற்போது அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை விரிவாக்கம் செய்ய கடந்த 1 வருடங்களாக இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை முடிவு செய்யப்பட்டது.
இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இதுகுறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. தங்கள் பகுதியில் சாலை விரிவாக்கம் பணியில் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதி இருக்கும் இடத்தில் தங்களுக்கு இடத்தை ஒதுக்கி தருமாறு கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதற்கு எந்தவித பதிலும் மாவட்ட நிர்வாகமும் அரசும் தெரிவிக்காததை தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை அந்த மக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இதற்கெல்லாம் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தான் காரணம் என கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். ஏனென்றால் அந்த செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள திருமண மண்டபத்திற்கு வாகனம் நிற்கும் இடம் இல்லாததான் காரணமாக இவர்களை காலி செய்து விட்டால் அந்த இடத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடமாக தேர்வு செய்து விடலாம் என நோக்கில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். இதற்காக கோரிக்கையும் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த கோரிக்கையும் செவிசாய்க்காத மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீடுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக இறங்கியது. இதற்காக வீடுகளை அகற்றப்படும் என நோட்டீஸும் வழங்கப்பட்டது. இதற்கும் அப்பகுதி மக்கள் தங்களுடைய இடத்தில் எந்த அளவிற்கு ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தனர். இந்த கோரிக்கை ஏற்காத மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஜேபிசி இயந்திரங்களுடன் வீடுகளை கடந்த ஏப்ரல் 23 அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு செட்டிக்குளம் மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வீட்டை பூட்டிக்கொண்டு வீட்டினுள் இருந்தனர். இது பரபரப்பையும் ஏற்படுத்தியது. வீட்டை இடித்தால் நாங்கள் உள்ளேதான் இருப்போம், உங்களையும் உள்ளே இடித்து சாகடியுங்கள் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்த காட்சி மனதை நெகிழ வைத்தது. மேலும் ஒரு வீட்டின் உரிமையாளர் ரகு என்பவர் சிலிண்டரை திறந்துவிட்டு கொளுத்தி விடுவேன் எனவும் மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு பகுதி முழுவதும் தண்ணீரை பீச்சி அடிக்கப்பட்டது. மேலும் காவல்துறை உதவியுடன் வீட்டின் உள்ளே இருந்த நபர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். அதன் பிறகு ஒவ்வொரு வீடாக இடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக ஏற்பட்டது. இந்த நிலையில் வீடுகளை இடிக்கப்பட்ட 25 நாட்களாகும் நிலையில் அப்பகுதியில் இருக்கும் 8க்கும் மேற்பட்ட வீடுகளை சேர்ந்த மக்கள் அதே பகுதியில் திறந்த வெளியில் தார்பாய்களை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வாழ்ந்து வரும் நிலையில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அங்கு இல்லை. அதே போன்ற தண்ணீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை. இவை அனைத்துமே மாவட்ட நிர்வாகம் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த சூழ்நிலைகளும் தங்களுக்கு மீண்டும் அதே பகுதியில் இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கடந்த 25 நாட்களாக வாழ்ந்து வரும் அப்பகுதி மக்கள் அரசும் அரசு நிர்வாகமும் கண்டும் காணாமல் இருப்பது அப்பகுதி மக்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. யாருக்கு போறீங்க? சட்ட மக்களுக்கு தானே போறீங்க. நாங்கள் குடியிருக்கிற இடத்துல பட்டா கொடுக்குறோம். இன்னி வரைக்கும் அதில் தானே குடிக்கிற சாலையெல்லாம் எவ்வளோ பட்டா கொடுத்துறீங்க? ஏன் முதலமைச்சர் ஏரியாவில் எவ்வளோ நீர்நிலை ஆக்கணும் பட்டா கொடுத்துக்கிறாங்க? அப்போ அதெல்லாம் வந்து சரியா இருக்குது. எங்களுக்கு கேட்டால் மட்டும் அந்த கோரிக்கையா நிராகரிக்கப்படுதுன்னு தெரியல. எங்களுக்கு அடுத்த கட்ட வரைக்கும் வந்து நேராக வந்து ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணிட்டு இந்த இடத்த எங்களுக்கு சாலைக்கு எவ்வளோ போய் எடுத்துக்கிட்டு மீதி இடத்த எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி பட்டா போட்டு கொடுன்னு தான் கேட்குறேன். அது ஒரு 10 அடியாக இருந்தாலும் பரவாயில்ல, 15 அடியாக இருந்தால், ஏன்னா 40 வருஷம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நீங்கள் வந்து பாருங்க. மக்கள் வந்து நல்லா இருக்கணும் தான் ஒரு அரசு ஆசைப்படணும். மக்களை அடியோட அழிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நீங்கள் பாருங்க, நேரில் வந்து பாருங்க. நிறைய பேர் சாலை ஆக்கிரமிப்பு சொல்லி ஏமாற்றி இன்னை வரைக்கும் வழிமுறை பண்ணிக்கிறாங்க. அதனால தான் எந்த ஒரு எதிர்கட்சியும் எங்களுக்கு தலையிடலை. சார், நீங்க போய் அந்த ஆத்து ஓரத்துல போயிருங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நீர்நிலை ஆக்கிரமிப்பு பட்டா கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க. சுடுகாட்டுல பட்டா கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க சுடுகாட்டுல கொடுக்குறீங்க, நீர்நிலை ஆக்கிரமிப்புல கொடுக்குறீங்க. நீங்க போய் அந்த இடத்த போய் பாருங்க. அதுல வாழ முடியுமா? எல்லா நோயாளியை வச்சுக்கிட்டு போய் அந்த பொன நாத்தத்துல குடும்பம் பண்ண முடியுமா? அங்க எரியிற பொன நாத்தம் இது வரைக்குமே வருது. வயசானவங்களை வச்சு நாங்க எப்படி சார் இருக்க முடியும்? இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் கேட்கறோம். ஏற்கனவே பூங்கா அங்க இருக்குது, குளம் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கீங்க. இப்ப இந்த இடத்தை எடுக்கிறதுக்கான நோக்கத்தை சொல்லணும்ல. சாலை விரிவாக்கம் தானே சொன்னீங்க. சாலை விரிவாக்கம் சொல்லிட்டு ஏன் இது மாதிரி அராஜகம் பண்ணி தான் கேட்கறேன். இப்ப சாலை விரிவாக்கத்தை நாங்க எந்த ஒரு தடையும் சொல்லலையே. நீ அறியாம ஆட்சிகிட்ட பாருங்க, 24 அடி கூட சாலை இல்லை. அதுல பார்த்தோன்னா ஆட்சி ஒரு 10 அடி போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப சாலை குறுகலா இருக்கிற இடத்த விட்டுட்டு சாலை விரிவா இருக்கிற இடத்துல ஏன் எடுக்கிறீங்க? அந்த கேள்விதான் நம்ம கேட்கறோம். அதுக்கு வந்து இந்த அரசு வந்து எந்த ஒரு செவி சாய்க்கல. கேட்டா நாங்க பட்டா கூட போக வேண்டியதுனா பட்டா கூட நாய்களாங்க. நாய்க்கு கூட 4 பேர் சாப்பாடு வச்சுட்டு போறோம். அதை கூட எங்களை ஒரு எதிர்கட்சி கூட தலைவர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் எதுக்கு சார்? காத்து அடிச்சாலும் மழை அடிச்சாலும் நாங்க இங்கதான் இருப்போம். இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் இழக்கத்துக்கு என்ன இருக்குது? நான் அந்த ஊழலை கேட்டனால என் வீட்டை அடிச்சிட்டீங்க. என் குடும்பம் நடுத்தெருவில் இருக்குது. காத்து மழையில இருக்கிறோம். இன்னி வரைக்கும் யாரும் வந்து இந்த கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 25 நாள் ஆகிப்போச்சு. யாருமே வந்து இன்னி வரைக்கும் சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு கூட திரும்பி பார்க்கல. யாருமே வந்து
ஒரு அனுதாப கூட படம்லாம் பார்த்துங்க. ஒரு இவ்வளோ கட்சி இருக்குது, இன்னும் இதே வேற ஒரு தொகுதியில் இருந்தோன்னா எல்லா எதிர்கட்சி வந்து குரல் கொடுத்துருப்பாங்க, எல்லா சமூக அமைப்பும் வந்திருக்கும். அப்போ வந்து இந்த புதுச்சேரி 10 ரூபா சட்டத்தில் வந்து அவ்வளோ எதிர்ப்பா இருக்குது. ஊழலை எதிர்த்து கேட்டால் அவ்வளோ எதிர்ப்பா இருக்குது. நம்ம என்ன மக்களுக்காக தானே கேட்குறோம், எனக்காக கேட்கல. நான் எங்கேயுமே போக மாட்டேன் சார். அடுத்த கட்ட சட்ட போராட்டம் நடத்தினே இருப்பேன். அதுக்கு அடுத்தது காலை வரது உண்ணாவிரதம் இருப்போம். அதுக்கடுத்து மேற்கொண்டு இருப்போம். அதுக்கு அடுத்தது எங்களுக்கான நீதி கேட்டு மனித உரிமை ஆணையத்தை நாட இருக்கிறோம். இதுதான் சார் எங்களுடைய கோரிக்கை.